ஹலோ ஹலோ இங்கடா அவ்வளோ நேரம் அடிக்கிறேன்னு இந்த ஆள் எடுக்கிறது இல்லை. கண்ணனால் டெலிஃபோன் எடுக்க இல்லைன்ற போகவும் தெரியல, எடுக்கிறதா காணையில். பாப்போம், திருப்பி அடிப்பறானே. ஹலோ மக்கள் என்ன பல நாளாக டெலிஃபோன் எடுத்ததா காணையில். இப்போ இருந்தால் போல் எடுக்க இது விசேஷமா கல்யாண வீட்டுக்கு ஓடி ஓடி அடிச்சிங்களடாப்பா. கல்யாணம் கூட முடிஞ்சு இப்போ 7 மாதம் முடிஞ்சுது. டெலிஃபோன் எடுக்கிறதா காணையில். எங்கள் வழியில் நிற்கிறேன், நானும் வழியில் நிற்கிறேன். என்ன விசேஷம் அடிக்கிறீங்க சொல்லுங்க. போமண்ண கண்ணனால் எடுக்கையில் தான் குறை நினைக்காதீங்கோ. தெரியாத கல்யாணம் முடிச்சு இதில் ஒரு விஷயம் அங்கே இங்கே ஓடுபட்டு தெரிஞ்சதுலேயும் எடுக்கையில் வீட்டையும் வரணும்னு வச்சு வேலையெல்லாம் போயிடுச்சு. கல்யாணம் முடித்த உடனே வேலைகள் அதுகள் இதுகளுண்டு குறை நினைக்காதீங்கோ. சரி, இப்போ ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் எடுத்தேன் நான். அதான் சொல்லு, என்ன நல்ல விஷயம்ன்ற சொல்லுது. நல்ல விஷயம்ன்ற இதுதானே என்ன விஷயம்ன்ற சொல்லு. அந்த நல்ல விஷயம்ன்ற ஏதோ நான் நினைக்கிற மாதிரி நல்ல விஷயமாக தான் இருக்குமான்னு நினைக்கிறேன். என்னென்னு சொல்ல சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியும். என்னென்னா இந்த மனைவி சோமெல்லாம் வந்து இப்போ 6 மாதமாச்சு வளகாப்பு செய்வோம்ன்ட்டு யோசிச்சு கொண்டு இருக்கிறேன். அதுதான் ஒருக்கா உங்களுக்கு சொல்லி போட்டு உங்களோட உதவி எங்கே போகணுன்னா நடத்தினால் எந்த கண்ணால் அடிக்கல உதவி வேண்டாம் அடிப்பேன் கண்டு திட்டாதேங்கோ. நீங்கள் உங்களை விட்டால் எனக்கு வேறு யார் இருக்கணும். இந்த நிகழ்ச்சி என்ன மாதிரி செய்கிறதோ இப்படி செய்கிறதுன்ற இருக்கா சொல்லுங்கள். எங்களுக்கும் நாங்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நாங்கள் இந்த வளகாப்பு சம்பவம் மட்டும் செய்கிறே இல்லை. இங்கே எல்லோரும் இப்போ இங்கே இதை செய்ய வழிகிட்டாங்க. பின்ன மனுஷியும் ஆசைப்படுறது இருக்கா. அதான் என்ன மாதிரி கண்டு இருக்கா உங்களோட கதைப்பை கொண்டு எடுத்து நான் அண்ணன் அதை பற்றி இருக்க பேருமா சொல்லுங்க. என்னென்ன போகும் சரியடாப்பா, சந்தோஷம். மனுஷி பயத்தில் சோமில்லாமல் இருக்கிறத கேட்ட நல்ல சந்தோஷம் விட்டேன். நல்லா இருக்கணும். குழந்தை ஊட்டியில் பற்றி நீங்கள் நல்ல சந்தோஷமாக இருக்கணும்னு வாழ்த்து செய்யப்போ வளகாப்பு செய்ய போகிறேன்னு நிற்கிறேன். இது எங்களோட யாழ்ப்பாண சமூகத்தில் இப்படி ஒன்றதை நாங்கள் பார்த்ததில்லை. ஆனால் இங்கே வெளிநாட்டில் வந்து எல்லாம் மாறித்தானே போட்டு தப்புனா போதுமன்று ஓடி வந்து இங்கே நாங்கள் யாழ்ப்பாண சமூகத்துக்கும் எங்களோட தமிழ் சமூகத்துக்கும் மொழி ரீதியாகவும் சில கலாச்சார ரீதியாகவும் ஒற்றுமை இருக்கலாம். ஆனால் சில விஷயங்கள் அவைகள் மாறுபட்டிருக்கின்றன. இந்த வளகாப்பு சம்பவம் எல்லாம் உங்கள்கிட்ட இல்லை. அது அவைகளுடைய பண்பாடுன்னு நான் சொல்ல மாட்டேன். தமிழன்ற பண்பாடு இதுக்குள்ளே இருக்குன்றது எனக்கு தெரியாது. அது ஒவ்வொரு கலாச்சாரம் வந்து இப்போ மாறப்போம். கலாச்சாரம் என்பது ஒரு இப்போ நாங்கள் ஊரில் வேட்டி சட்டை போட்டு நாங்கள் இங்கே வந்து அவசரோட தெரிகிறோம்னா அதுதான் கலாச்சாரம் மாறும், ஆனால் பண்பாடு மாறாது. இப்போ எல்லாரும் கைப்படிக்க வலிக்கிட்டாங்க. மெல்ல மெல்ல யாழ்ப்பாணத்து பண்பாடுகள் மெல்ல அற்று போகும் போல தான் தெரியுது இந்த இப்படியான பழக்க வழக்கங்களை பார்க்கும்போது. இல்லையப்ப அது ஒவ்வொருத்த விருப்பம். வளகாப்பு செய்யாமறதும் ஒரு விருப்பம். ஆனால் அது எங்களோட யாழ்ப்பாணத்து சமூகத்துக்கு சரி வராத உண்டு. நீ சரி செய்ய வழிக்கிட்ட இதுக்கு நான் தரங்கள் செய்யணும் சொல்ல மாட்டேன். என்ன மாதிரி உதவி போகணுமோ சொல்லு. நான் வந்து இவ்வளோ சந்தோஷமாக வந்துட்டு செய்கிறேன். நன்றி. எனக்கும் இதில் பெருசாக ஈடுபாடு இல்லை தான். என்றாலும் எங்களோட பண்பாடு நானும் கடைப்பிடிக்கிறதுல முன்னுக்கு நிற்கிறேன்னா என்றாலும் தெரியாத காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் மாறிக்கொண்டு போகணும் போலக்கு அது சரி. என்ன நான் இந்த பத்திரிகை ஒன்று அடிப்போம், ஒரு காட்டு ஒன்று அடிப்போம் தான் உங்களை கேட்டேன். நான் பின்ன ஐயர்கிட்ட கொண்டே காட்டடிக்க போனால் ஐயர் நான் ஞாயிற்றுக்கிழமை இந்த ப்ரோக்ராம் செய்ய வேண்டியிருந்தேன். ஆனால் ஐயர் ஐயில் என்னென்னா திங்கள் 2 போட்டு அங்கே டேட்டை போட்டுருக்கேன். நான் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னேன். ஆனால் ஐயர் என்ன இப்படி எழுதிக்கிறேன் எனக்கு விளங்கல. அதுதான் உங்களோட கதைப்போம். ஐயர் பிள்ளையா எழுதிட்டாரோ இல்லாட்டி நான் தான் பிள்ளையா விளங்கி கொண்டனும் தெரியாது. அதை பற்றி ஒரு விளக்கம் கொண்டு தாங்க சார். ஐயர் சரியாக தான் எழுதிட்டாங்க. இந்த சந்தேகம் எங்களுடைய எல்லார்ட்டும் இருக்குதா அன்றையோ. நான் நன்மையில் ஒரு
பூசை செய்கிற குருக்கள்கிட்ட இப்படித்தான் தைத்திங்கள் என்று சொல்ல வந்தாலும் சொல்லி இல்லை இல்லை அப்படின்னு தைத்திங்கள் இல்லை ஞாயிற்றுக்கிழமை என்று எனக்கு சொன்னேன். நான் பின்ன விவரத்தை சொன்னேன், ஐயா இப்படி தான் பிரச்சனை என்று. அது தைத்திங்கள்ண்டா என்னென்னா பண்ணால் எங்களோட மாதத்தை இப்போ தையில் இருந்து மார்கழி மட்டும் இருக்கிற மாதம் இருக்கணும், அதை எங்களோட தமிழில் திங்கள் என்று குறிக்கும், மாதத்தை திங்கள் என்று குறிக்கிறாங்க. அப்போ தைத்திங்கள் 27ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை என்ற இருப்பாருன்னு நினைக்கிறேன், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அப்போ அதுதான் சரியான தமிழ் சொல், அதைத்தான் ஐயா இருப்பார். தைத்திங்கள் இத்தனைய நாள் இன்ன கிழமை உன்னுடைய ப்ரோக்ராம் உன்னுடைய இதுகள் நடக்கும் என்றதை எழுதி தந்தேன். அது இங்கே எங்களோட தமிழாக்கள் கனவேருக்கு தெரியாதப்பன் ஏன் ஊரில் இருக்க பிபிசி வானொலி கேட்டிருப்பேன் நினைக்கிறேன். அதில் பேர் ஒவ்வொரு நாளும் அவங்க சொல்லுவாங்க தைத்திங்கள் இத்தனை நாள் இன்ன கிழமை என்று சொல்லித்தான் நம்ம அந்த வானொலியை துவாங்குவாங்க. அதை கூடுதலாக பிபிசி கேட்ட வைக்க அது பிள்ளாங்க அப்படியும் அந்த நேரத்தில் நான் வெளிநாட்டுக்கு வந்த புதுசில் ஒரு அன்பர் என்ன கேட்டவர், இப்படி தைத்திங்களண்டா என்னென்று இருக்க எனக்கு விளங்கிலே இருக்க அவ்வளோ பின்னா நான் விளங்கப்படுத்தினேன். நான் பிரச்சனை தை என்றது எங்கட தமிழில் மாதத்தை கொடுக்கும், அதுதான் தைத்திங்கள் என்று சொல்லுவோம் நான் சொல்லி. அதாவது ஒன்று இன்றைக்கும் கன பேருக்கும் அந்த சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது, சந்தேகம் இருக்கோ இல்லையோ. ஆனால் தமிழை பற்றி புரிஞ்சவை சில பேருக்கும் இது பற்றி தெரியாது என்றால் நாங்கள் தமிழர் என்று சொல்லிக்கொள்றதுல கொஞ்சம் வெக்கக்கேடாக தான் இருக்க பண்ணேன். அது நீ சின்ன பிள்ளை தானே உனக்கு தெரியாது, அதுக்காண்டி நான் ஒன்று குறை சொல்ல நினைக்காதப்பன். இதுதான் ஐயர் படிவா செய்ய ஐயா சரியாக தான் எழுதி தந்திருக்கிறார், இதுதான் பிள்ளையோட கொள்ள டைம் இருக்குதான் ஐயா வடிவாக தானே எழுதி தந்திருப்பேன். சரி காட்டையும் கொண்டு வாப்பன் பார்ப்போம் என்ன மாதிரி வந்து என்ன செய்யணுன்றதை யோசிப்போம். கோலெல்லாம் புக் பண்ணிட்டியோ இல்லாட்டி வீட்டில் செய்ய புரியும் என்னன்னாலும் சரி வா விட்ட என்ன மாதிரி செய்கிறேன்ட்டு எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். சரி அப்பன் வாப்பன் சந்திப்போம் என்ன. ஓகே ஓமண்ண சரி என்ன நான் கொண்டு வரேன். நல்ல சந்தோஷத்துக்கு இந்த சந்தேகத்தை தீர்த்து விட்டதுக்கு நன்றி. இப்படித்தான் பல விஷயங்கள் தமிழில் எங்களுக்கு தெரியாதான், அதுக்காக நாங்கள் இப்போ தமிழில் பெரிய மயதாவி என்று சொல்லல. இல்லை நான் கோல்டான் புக் பண்ணியிருக்கிறேன்னா ஆக்களுக்கு சொல்லத்தானே வேணும் செய்து இந்த பழகாப்பு சம்பந்தத்தை ஒரு வடிவாக செய்வோம்ண்டு அவளையும் சந்தோஷப்படட்டும். இதில் என்ன இடக்கு என்னென்ன சந்திப்போம் போமண்ண. நான் வீட்டை வாரன் அந்த மிச்சத்தை கதைப்போம். சரி என்ன என்ன ஓகே. Hello, welcome to our channel. If you like our videos, please don't forget to subscribe and click the bell icon to get notified of our latest videos. Thanks for watching. See you next time.